ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி செய்து காட்ட போகிறேன். மஞ்சள் நிறத்து பீன்ஸ் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். 2 மேசக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் கடுகு சேர்க்குறேன், கருவேப்பிலை சேர்க்குறேன், 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்க்குறேன், ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்க்குறேன். இப்போ இந்த மஞ்சள் நிறத்து பீன்ஸ் நான் இதெல்லாம் சேர்த்து இதில் புரட்டி நல்லா தண்ணி பாலில் அவிய விட்டு மஞ்சத்தூளும் போட்டு அவிய விட போகிறேன். இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு சில்லி பவுடர் ஒன்றும் நான் சேர்க்குறது இல்லை. இந்த பீன்ஸ் கொஞ்சம் அவிய நேரம் எடுக்கும், மற்ற பீன்ஸ் மாதிரி இல்லை. இதுக்கு தண்ணி பால் இல்லாட்டி தண்ணி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று விட்டு இது கொஞ்சம் அவியறதுக்கு விடணும். இப்போ நான் 2ஆம் பழம் 3ஆம் பழம் எடுத்து வச்சுருக்குறேன், அதை சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள அதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் கிளற விட்டுட்டு கொஞ்சம் வேக விடுவோம். இதுக்கு ஃபிஷ் குழம்பு நல்லா இருக்கும். இதுக்கு உப்பு கொஞ்சம் இப்போ போடுறோம், சேர்க்குறேன். உப்பு பார்த்துட்டு போடுவோம், ஏன்னா இதுக்கு உப்பு பால் கறினால உப்பு ரொம்ப இருந்தால் சாப்பிட இயலாது. இப்போ இது நல்லா பிரட்டி கிண்டி கிளறி விட்டுட்டு இது சீசனுக்கு தான் கிடைக்கும். இது எந்த நேரம் இந்த பீன்ஸ் கிடைக்காது, இது கிடைச்ச நேரம் தான் நாங்கள் சமைக்கிறது. இப்போ இது நல்லா பிரட்டிட்டு உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டோம், எல்லாம் அளவாக இருக்குது. இப்போ கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். பால் எவ்வளோத்துக்கு கட்டியாக சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு இந்த பால் கறியெல்லாம் ருசியாக இருக்கும். இப்போ அந்த பால் கட்டி பாலையும் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம் பழம் இருக்குது, நான் அதையும் இதில் சேர்ப்பேன். இப்போ இறுகி கொண்டு வருது, தண்ணியெல்லாம் வற்றின பிறகு அந்த கட்டிப்பாலை சேர்க்கணும். கட்டிப்பாலை சேர்க்குறேன். பால் இன்னும் கட்டியாக இருக்கணும், இது கூட கொஞ்சம் தண்ணின்னு தான் சொல்லலாம், இன்னும் கட்டியாக இருக்கணும் பால். இந்த பால் கறி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மீன் குழம்போட சாப்பிட இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ பாதி தேசிக்காய் புளிக்கிறேன். இப்போ இது இறுகி கொண்டு வருது, இறுகி வந்தோடனே நான் இப்போ இதை எடுத்துருவேன். நான் இதை எப்படி செய்தேன்னு பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.